ப்ரொவிஷன் வாங்குறதுல டிப்ஸும் அண்ட் தென் குக்கிங் டிப்ஸும் தான். இப்போ பாருங்கள், இது எல்லாமே காலியாக இருக்குது. ஸோ லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சு இருக்கும்னு சொல்லுவாங்க. அது என்னோடய இடத்துல பார்த்திங்கன்னா என்ன பிசுரே இருக்காது. எல்லாமே இல்லத்தரசிகள் கிட்ட தான் இருக்குது. தக்காளியே இல்லாமல் சாம்பாரும் வச்சேன், விரிஞ்சியும் பண்ணேன். எல்லா சூழ்நிலையிலேருந்து நான் வந்திருக்கேன். ஐ லவ் மை கிச்சன். ஹாய், இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் வாங்குறதுல டிப்ஸும் அண்ட் தென் குக்கிங் டிப்ஸும் தான் சொல்ல போகிறேன். ஃபேமிலியில் எப்படி சிக்கனமாக எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இது நான் ஃபாலோ பண்ணுறது. இது பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு சில டிப்ஸை எடுத்துக்கலாம். அம்மா வந்திருந்தபோது ஒரு ஈவினிங் டைம் தான் அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்கினேன். நைட்டு கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு மார்னிங் எடுத்து ஏற கட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக வந்து வெஜிடபிள்ஸ் ஒரு பாட்டி கொண்டு வருவாங்க, அவங்கக்கிட்ட தான் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கினேன். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஒன் பை ஒன்னாக வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. அதில் நான் ஒரு சில டிப்ஸை சொல்கிறேன், அதையும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஸோ இந்த மந்த் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் அதிகமான மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் இது வந்து ஒரு 2300 சம்திங் வந்துருச்சு இந்த பில்லு. ஏன்னா மிளகாத்தூள் வந்து தீந்துருச்சு, குழம்பு மிளகாத்தூள், அதை அரைக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கினது. அதுவே ஒரு 500 கிட்டக்க வந்துருச்சு. ஸோ வந்து இந்த பொருளாக தான் வாங்கினேன். இதில் என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இது வந்து இவ்வளோ அதிகமாக வாங்குவானான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. எப்போவுமே இது வந்து கம்மி. வந்து இது சென்னையில் பார்த்திங்கன்னா, சென்னையில் வந்து பிக் ஃபேமிலி, அங்கே வந்து நிறைய வாங்குவோம். அங்கே கம்பேர் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா கம்மி தான். ஸோ ஒரு சில ஐட்டம்லாம் வந்து டம்ப் பண்ணுற மாதிரி வாங்கிப்பேன், ஒரு சில ஐட்டம்லாம் வந்து தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி நான் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா அன்எக்செப்டடு எக்ஸ்பென்சஸ் திடீர்னு வரும். திடீர்னு என்ன ஒரு ஃபங்க்ஷன் வரும், அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். இல்லாட்டி நம்மளுக்கே உடம்பு சரியில்லைன்ட்டு இப்போல்லாம் டாக்டர் வீட்டுக்கு போனால் 1000 ரூபாய்க்கு கம்மி கிடையாது, அந்த மாதிரி ஆகுது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் காசு பார்த்து தான் நான் வந்து இங்கே வந்து வாங்குவோம். நாங்கள் மைசூரில் இருக்கோம், தெரியல, நானும் சாயும் தான் இருக்கோம். சாய்க்கு வந்து ஒர்க் இங்கே இருக்கனால இங்கே வந்து ஒரு ஃபார்மா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான், அதனால் இங்கே வந்து ஸ்டே பண்ணி இருக்கிறோம். மற்றபடி நம்மளுக்கு ஃபேமிலி ஃபுல் ஃபேமிலி பார்த்திங்கன்னா சென்னை தான். அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ண முடியாது. இங்கே வந்து கொஞ்சம் நாளைக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சென்னை போயிடுவோம். ஸோ இங்கே 2 பேர் இருக்கிறனால இதுக்கு தேவையான அளவுக்கு தான் நான் வாங்குவேன், ரொம்ப டம்ப் பண்ண மாட்டேன். சென்னை போயிட்டு வரேன்னா அங்கே கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ராவாக சில ப்ரொவிஷன்ஸ் இருந்தால் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுப்பேன். நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய அன்பாக்சிங் வீடியோன்ட்டு. அதுலேருந்து எடுத்து வச்சுட்டு எது தேவையோ அது மட்டும் வாங்கிப்பேன். முக்கியமான பொருள் மட்டும் நான் வாங்கி வச்சுப்பேன். அரிசி வாங்கி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அப்புறம் வந்து ஒரு சில ஐட்டம்லாம் போயிட்டு வாங்க முடியாது, அதெல்லாம் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணிப்பேன். இந்த மாதிரி 3 டப்பா இருக்குது, இதில் வந்து வச்சுப்பேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே காலியாக இருக்குது. ஸோ அம்மா ஊரில் வந்து வந்திருந்தாங்களே, இப்போ கிளம்பிட்டாங்க. அவங்க வந்திருந்த போது சரி அப்போ பிளான் பண்ணி வாங்கிக்கலான்ட்டு கொஞ்ச நாள் அப்படியே ஓட்டின்ட்டு அம்மா வந்ததுக்கப்புறம் தான் ப்ரொவிஷன் வாங்கினேன். இதுதான் அரிசி டப்பா. இந்த அரிசி டப்பாவில் காஞ்சி மிளகாய் போட்டிருக்கேன். அரிசி பார்த்திங்கன்னா 5 கிலோ அப்படி வாங்குவேன். இப்போ ஊர்லேருந்து வராங்க, சென்னையிலேருந்து வராங்கன்னா அப்போ வந்து ஒரு 10 கிலோன்னு வாங்குவேன். நிறைய போட்டு டம்ப் பண்ண மாட்டேன், ஏன்னா அப்புறமா பூச்சி வந்துடும்ன்ட்டு. ஸோ இந்த ஒரு பக்கெட்டு. இதில் வந்து சிறுதானிய வகைகள், அந்த மாதிரி சுண்டல் ஐட்டம்லாம் நம்ம பிரசாதம் வைப்போம், அதெல்லாம் வைப்பேன். இன்னொரு தூக்கு இருக்குது, அதில் வந்து சேமியா, இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் பண்ணுற ஐட்டம்லாம் இதில் இருக்கும். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா சாய்க்கு லன்ச் பேக் பண்ணுறல, அவ்வளோதான். அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து எனக்கு வச்சுட்டு சாப்பிட்டுப்பேன். ஆஃப்டர்நூன் பசிச்சுன்னா அதுவே மீதி இருந்ததுன்னா அதை சாப்பிட்டுப்பேன். அப்படி இல்லைன்னா வந்து இந்த ஓட்ஸு, இந்த மாதிரி கஞ்சி, சிறுதானியங்களில் தோசை, இந்த மாதிரி ஐட்டம்லாம் செஞ்சு சாப்பிட்டுப்பேன் நான். ஸோ நைட்டு சாய் வந்தாலும் லைட்டாக டிஃபன் மாதிரி தோசை அந்த மாதிரி ஐட்டமாக பார்த்துப்போம். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு சிக்கனமாக தான் பண்ணுவோம். சில ஐட்டம்லாம் டம்ப் பண்ணி வச்சுப்பேன், சில ஐட்டம்லாம் வேணும்னா போய் வாங்குவோம். பக்கத்துலேயே தான் இருக்குது கடை, 2 பில்டிங் தள்ளி தான் கடை. ஸோ 1-2 தேவைப்பட்டதுன்னா சாய்கிட்ட சொல்லும் வாங்கிட்டு வருவான். நான் போனேன்னா எப்போவுமே கொஞ்சம் நிறைய தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்காகவே நான் வந்து ஷாப்பிங் அவாய்ட் பண்ணுவேன். பட் முக்கியமாக நிறைய ஐட்டம் வாங்க வேண்டிய மாதிரி இருக்குது அப்படின்னா சுத்தமாக தொடச்சா மாதிரி வைக்க மாட்டேன் ப்ரொவிஷனை. அதுக்காக அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நானே கிளம்பி போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். இங்கே பார்த்திங்கன்னா கிச்சன் என்னமோ பெருசு தான், பட் ஷெல்ஃபுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஷெல்ஃபு தான் இருக்குது ஒரு லாங்கில் வந்து. ஸோ ஒரு இதில் வந்து பிளேட்ஸு அந்த மாதிரி இது கிண்ணங்கள்லாம் அடுக்கி வச்சுருப்பேன். ஒரே ஒரு ஷெல்ஃபில் தான் வந்து ப்ரொவிஷனுக்குன்னு வச்சுருப்பேன். அதுலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு வச்சுருவேன். மீதியெல்லாம் வந்து அந்த ட்ரம்மு சொன்னல அதில் எடுத்து வச்சுருவேன். ஒரு கிச்சன் டூர் மாதிரி உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு கொடுக்குறேன். வெல் ஆர்கனைஸ்டு கிச்சனாக உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் தென் எப்போவுமே ப்ரொவிஷன் வாங்கும்போது இல்லை சேலரி வாங்கும்போது நிறைய
நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், உப்பும் மஞ்சள் தூளும் வாங்கணும், லக்ஷ்மி கடாட்சமும் நிறைஞ்சு இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வாங்கினதில் வந்து நான் எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட வைக்கிறேன். ஊதுவத்தி, அப்புறம் திரி இல்லைன்னு திரி, அப்புறம் உப்பு, மஞ்சள் தூள், அந்த நெய் கூட வாங்கலாம். இப்போ உப்பு ஏற்கனவே ஆல்ரெடி இருக்குன்னா கூட கொஞ்சமாக வாங்கிக்கோங்க, வாங்கி வச்சுக்கோங்க. சாமியாண்டே எப்போவுமே உப்பு பேக்கெட் வச்சுருங்க. கிச்சனில் தீருதுன்னா அப்போது சாமிக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்து செய்கிற மாதிரி பண்ணலாம். சாமிக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வர்றத நான்வெஜ் பண்ணலாமான்னா பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எப்போவுமே சாமிக்கிட்ட ஒரு பேக்கெட் உப்பு வச்சுக்கோங்க. தோரம்பருப்பு வாங்கலாம், அப்புறம் நெய் வாங்கலாம், ஏலக்காய், இந்த மாதிரி இதெல்லாம் லக்ஷ்மி கடாட்ச பொருட்கள். அதெல்லாம் வந்து வாங்கி சாமியாண்ட வச்சுட்டு இது பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டீ பேக்கெட்டு, இந்த மாதிரி ப்ரொவிஷன் வாங்குகிற பேக்கெட்லாம் வருதுல்ல, அதெல்லாம் வந்து நான் தூக்கி போட மாட்டேன், எடுத்து வைப்பேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கிச்சன் மேடையில் வந்து எண்ணெய் என்ன தான் யூஸ் பண்ணாலும் பார்த்திங்கன்னா எண்ணெய் கசிஞ்சு அங்கங்கே வந்து பிசுக்காக இருக்கும். அப்போ நம்ம வந்து டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி எப்போவுமே பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். எண்ணெய் பிசுரே இருக்காது, என்னோடய இடத்துல பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுரே இருக்காது. ஸோ அந்த மேகி கவர், அந்த குட்டி குட்டி டீ தூள் பேக்கெட் கவர் இருக்குல்ல, அதில் வந்து எண்ணெய் கிண்ணத்தை வச்சுருவேன். ஸோ வழிஞ்சால் கூட அதில் விழும். ஸோ அது ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் அந்த பேக்கெட்டை எடுத்து கீழே போட்டுவிட்டு வேறு பேக்கெட்டை வச்சுப்பேன். ஸோ எப்படியும் நம்ம கீழே தூக்கி போட போகிறோம், அதை 2 நாள் 3 நாள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடலான்னு போடுவேன். இந்த மாதிரி பிஸ்கெட் கவர்லாம் வந்து ஷெல்ஃபில் போட்டுவேன். ஷெல்ஃபில் போட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா அது பேப்பருக்கு மேலே இது போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும், எண்ணெய் பிசுரே இருக்காது. ஸோ இதுதான் ஃபாலோ பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா தனியாக்க வாங்கிட்டு வந்தேன்னா அதெல்லாம் எடுத்து வெயிலே வச்சிடலான்ட்டு தட்டில் எல்லாம் மாற்றிட்டு அங்கே பால்கனிலே வச்சுட்டேன். மாடியிலே போய் வைக்கலான்னு பார்த்தா இங்கே தான் மங்கி ஆஞ்சநேயா வருவாங்கள்ல. அதுக்கப்புறமா அதை வந்து லேசாக வறுத்துட்டு மிஷினில் போய் அரைச்சிட்டோன்னா அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ பட்ஜெட்டு, சிக்கனம், இது எல்லாமே இல்லத்தரசிகள் கிட்ட தான் இருக்குது. மெயினாக கிச்சன் யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ, ஃபேமிலி யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க கையில் தான் இருக்குது. அதுவும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ வந்து இதுதான், இந்த பொருள் இருந்தால் தான் சமைப்பேன், இந்த பொருள் இல்லைன்னா சமைக்கவே மாட்டேன் அப்படின்லாம் அடம் பிடிக்காமல் என்ன இருக்கோ அதை வச்சு டக்குன்னு ஒரு ரெசிபி பண்ணி ஹெல்த்தியாகவும் கொடுக்கலாம், டேஸ்டியாகவும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் வந்து தக்காளியே இல்லாமல் சாம்பாரும் வச்சேன், பிரிஞ்சியும் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் கேட்டால் அது யூஸ்வலாக பண்ணுற சாம்பாரோடு அது ரொம்ப நல்லா இருந்தது. சாய் வந்து சொன்னால் நல்லா இருந்ததுமா சாம்பார் இன்னைக்கு அப்படின்னு. ஸோ அந்த பொருள் இல்லாமல் கூட அந்த ஒரு ஃபுட்டை நம்ம வந்து ரெசிபியை பண்ணலாம். அடம் பிடிச்சி இது இருந்தால் தான் அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிறவங்கள போய் கடைக்கு அனுப்பிச்சு வாங்கின்னு வர சொல்லி வெயிட் பண்ண வச்சு பண்ண தேவையில்ல. என்ன கிச்சனில் இருக்கோ அதை வச்சு டக்குன்னு யோசித்து நம்ம வந்து ரெசிபி பண்ணலாம். அந்தளவுக்கு நம்ம வந்து ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணோம். அதுதான் இருக்குது ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கரோட பியூட்டினஸ்ஸு. இதுதான் நான் வந்து ரொம்ப வருஷமாக வந்து நான் கற்றுனது, எங்கள் பாட்டிக்கிட்டே எங்கள் அம்மாக்கிட்ட இருந்துலாம் கற்றுண்டு நான் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லா சூழ்நிலையிலேருந்து நான் வந்திருக்கேன். அதாவது காசே இல்லை, ஆனால் கொஞ்சம் தான் இருக்குது. ரேஷன் அரிசியில் கூட டேஸ்டியான ஃபுட்டை நம்ம பண்ணலாம். ஸோ மூட்டை அரிசி, விலை உயர்ந்த அரிசியில் தான் வந்து ஒரு நல்ல சாதத்தை பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. ரேஷன் பருப்பில் கூட சாம்பார் வச்சாலும் பருப்பு சாம்பார் வரும். ஸோ எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. எல்லா சூழ்நிலையும் நம்ம வந்து கற்றுக்கணும், வாழ கற்றுக்கணும். அது அந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி ஹெல்த்தியான ஃபுட்டும் டேஸ்டியான ஃபுட்டாகவும் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு நம்ம இதுவை திறமையை வளர்த்துண்டு நம்ம வந்து கொடுக்கலாம். யார் சமைக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபோடு சமைக்கணும். மனசு நிறைவோடு சந்தோஷமாக செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஃபேமிலி வந்து ஆரோக்கியமான ஃபேமிலியாக இருக்கும், சந்தோஷமான ஃபேமிலியாக இருக்கும். அப்படி என்னை விட்டால் கிச்சனில் ஹோல் டே 24 ஹவர்ஸும் இருக்க சொன்னால் இருப்பேன். மற்றபடி மற்ற ஒர்க்கு, இந்த துணி துவைக்கிற ஒர்க்கு, வேறு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், நான் அது ஒத்துக்கிறேன். பட் கிச்சன்ன்றது ஐ லவ் மை கிச்சன். ஸோ அதை வந்து நான் வந்து மணிக்கணக்காக இந்த ரெசிபி பண்ண அந்த ரெசிபி பண்ணு, ஒரே ஒரு இது கொடுத்துட்டு ஐட்டம் கொடுத்துட்டு இதுலேருந்தே எதனா ஒன்று பண்ணுன்னா பண்ணுவேன். அந்த அளவுக்கு நான் வந்து எனக்கு ஐ லவ் மை கிச்சன். ஸோ அந்த டிப்ஸு தான் உங்களுக்கெலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் பவுனி ஃப்ரம் MGB லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சன்.